தமிழ்நாடு காங்கிரஸ் கலைப்பிரிவு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. அதில் முக்கியமாக கலைப்பிரிவு கட்சியின் கொள்கைகளை கலை மற்றும் கலாச்சார வழிகளில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முக்கிய அமைப்பாகும். கலைப்பிரிவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கடந்த மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான பறையாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலைகள் மூலம் கலைப்பிரிவு சார்பில் மாநில தலைவர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கலைப்பிரிவு மாநில தலைவராக கலைமாமணி சி கலாராணி மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சுர்ணா சேதுராமன், அமைப்பு செயலாளர் ராம்மோகன், முன்னாள் கலைப்பிரிவு தலைவர் சந்திரசேகரன், கலைமாமணி முனைவர் சோமசுந்தரம், இலக்கிய அணி தலைவர் புத்தன், தலைமை நிலைய பொறுப்பாளர் வழக்கறிஞர் கி சுகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பேற்றுள்ள மாநில மாவட்ட கலைப்பிரிவு நிர்வாகிகளும், நாட்டுப்புற கலைஞர்கள், சின்னத்திரை நாடக நடிகர்கள், தப்பாட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தேசியம் ஆர் குமார், ப சந்திரசேகர், மாநில துணைத் தலைவர்கள் எஸ் சந்திரசேகர், கட்டா சீனிவாசராவ், மாநில பொதுச் செயலாளர் ராயபுரம் எம் மணி உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. கலை இலக்கிய பேரவைகள் நாம் பார்த்திருக்கிறோம். பல குழுக்கள் நம்மிடம் இருந்தாலும், பல அணிகள் இருந்தாலும், ஆனால் இந்த அணி ஒரு வித்தியாசமான மக்களை மகிழ்கின்ற அணி. இந்த கலைப்பிரிவு என்பது மக்களிடம் சென்ற நாட்டு நடப்புகளை எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு அணி. முக்கியமாக உங்களுடைய பெரிய கூட்டத்தை கூட்டி நீங்கள் எல்லாம் ஆலோசனை நடத்த வேண்டும் என்பது காங்கிரஸ் இயக்கத்திற்கு ஒரு சுயநலம் இருக்கிறது. இந்த தேர்தலில நம்முடைய 28 வேட்பாளர்களை வெற்றி பெறுகின்ற பொறுப்பும் இந்த கலை இலக்கிய அணியிடம் நீங்கள் தான் கடந்த காலங்களில் நடந்த நாட்டு நடப்புகளையும், இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செய்த பணிகளையும், நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்புகளையும் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த தேசத்திற்கு ஆற்றிய பணிகளை எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றத்தின் தலைவர், எதிர்கட்சி தலைவர், நம்முடைய போற்றுதலுக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மக்களுடைய குரலாக, முகமாக தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அவர் குரல் கொடுப்பதை நீங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். ஆனா இந்திரா காந்தி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீடுகளிலும் குடிபெயர்ந்திருந்தார். ஜவஹர்லால் நேரு இருந்தார், ராஜீவ் காந்தி இருந்தார், அன்னை சோனியா காந்தி இருந்தார், இப்பொழுது நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். ஆகவே இதை உங்களுக்காக ஒரு மனுஷன் இந்த தேசத்தில் இருக்கிறார், தலைவர் ராகுல் காந்தி என்பதை தலைகளுக்கு பேரணி உங்களுடைய அணி இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய வேட்பாளர்களுடைய அறுவை பெருமைகளை எல்லாம் நீங்கள் காங்கிரஸ் இயக்கம் இந்த தேசத்திற்கு என்ன செய்கிறது? இந்த 100 நாள் வேலையாட்டு திட்டத்தை அன்னை சோனியா காந்தி எப்படியெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தார், இது எவ்வளவு சிக்கல் இருந்தது, இதையெல்லாம் தகர்த்து எறிந்து உடைத்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர் இதையெல்லாம் மக்களிடம் செல்கிறது. ஏனென்றால் மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்றது இல்லை, மக்கள்கிட்ட நாம செஞ்சதையே சொல்றது இல்லை. சில பேர் செய்யாததான் ஸ்பீக்கர் அடிச்சு ஓட்டிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்தது, அன்னை இந்திரா காந்தி கொண்டு வந்தது, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது, தலைவர் ராஜீவ் காந்தி கொண்டு வந்த புரட்சிகரமான திட்டங்கள். இந்த தேசம் என்ற தலையிடம் இருக்கிறது, கட்டமைப்பு வலிமையாக இருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரஸ் இயக்கம் ஆற்றிய பணிகள். இதையெல்லாம் சொல்லணும். அதே போன்று தகவல் அறியும் உரிமை சட்டம். ஒரு காலத்துல கிராமப்புற மக்கள் எல்லாம் தாலுகா ஆபீஸ்ல தாசில்தார்கிட்ட போய் ஒரு தகவலை கேட்டா சொல்ல மாட்டாங்க, மறுப்பாங்க. ஏன் மறுப்பாங்கன்னா, உங்களுக்கு இருக்கு நாம சொல்லணும். ஆனா அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும் பொழுது எந்த கிராமத்தில் இருக்கிற குப்பனோ சுப்பனோ ஒரு தகவலை கேட்கிறார் என்றால் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று சட்டமாக்கினார். அதே மாதிரி உணவு பாதுகாப்பு சட்டம், கல்வி உரிமை சட்டம், இப்படி பல சட்டங்களை மக்களுக்கு எளிமையாக அவர்கள் அலுவலர்களை நாட வேண்டும், அதிகாரிகள் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்று
மக்கள் திட்டங்களை கொண்டு வந்தார். இதெல்லாம் நம்ம வீடு கூட சேர்க்கணும். ஒரு வீட்லயும் போயிட்டு அம்மா முன்னாடி உணவு பாதுகாப்பு சட்டம் இல்லை. இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது யார்? எங்க கட்சி அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி தகவல் கேட்க முடியாது. இந்த தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அன்னை சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சி. ரைட் டு எஜுகேஷன், நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடமா நிறுத்திட்டு அட்மிஷனுக்கு சுத்துவோம், உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கட்டாய கல்வி என்பதை சட்டமாக்கி அன்னை சோனியா காந்தி, காங்கிரஸ். இதெல்லாம் ஒரு வீட்டிலையும் நாம சொல்ல வேண்டிய கடமை உண்டு. ஒரு காலத்துல பசியும் பட்டினியாம லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த இந்திரா காந்தி அவர்கள் எம்.எஸ். சுவாமிநாதன் காந்தியை நியமித்து அவர்கள் மிகப்பெரிய பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க. பால் கட்டுப்பாடு, பால் யாரும் குடிப்பாங்க? வசதியான குடிப்பாங்க, அப்பெல்லாம் பாலையும் குடிக்க முடியாது. ஆனா அந்த வெண்ணெய் புரட்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரு. இதையெல்லாம் சொல்லணும். இன்னைக்கு நாடு மகிழ்ச்சியா செழிப்பா இருக்கிற காரணம் காங்கிரஸ் பேரு போட்ட திட்டங்கள், அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள். ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாஜக ஆட்சி வந்த பிறகு சிதைத்து அம்பானிக்கும் அதானிக்குமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். 2 பணக்காரங்க கொண்டு போயிருக்கோம், மீதி பேரெல்லாம் இருக்கிற இடத்திலேயே இருக்கும். ஆகவே காங்கிரஸ் பேரியம் ஆட்சிக்கு வர வேண்டும், தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும். அதற்கு உறுதுணையாக இந்த சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய 234 கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறோம். 28 தொகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம். 28 சட்டமன்ற உறுப்பினரும் 100% எப்படி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோமோ அதே போன்ற சட்டமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற பிரச்சாரத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதான் என்னுடைய முன்பான வேண்டுகோள். நீண்ட நேரம் பேச வேண்டும். அடுத்தடுத்து கூட்டங்கள் இருக்கின்றன. அங்குடைய அணிகளை அழைத்து நமக்கு 28 சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நாம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறோம், எப்படியெல்லாம் வீடு வீடாக சென்று நாம் வாக்கு சேகரிக்க போகிறோம். உங்களுடைய பிரச்சாரம் தான் மக்களுடைய மனதை யார் திசை திருப்பி வைத்திருந்தாலும் அதை அகற்றிவிட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து மக்களை சிந்திக்க வைத்து கை சின்னத்திற்கும் உதயசூரிய சின்னத்திற்கும் மற்ற தோழமை கட்சிகள் சின்னத்திற்கும் வாக்குகளை நீங்கள் தான் பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே என்னுடைய பெரியவர்கள், தாய்மார்கள், கட்சியுடைய தூண்களாக இருக்கின்ற நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதற்கு முன்பு பணியாற்றிய நடுவன் சகோதரர் சந்திரசேகர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், சிந்தனையாளர், எல்லாரிடமும் பணிவாக ரொம்ப அன்பாக தோழமையோடு பழகக்கூடியவர். அதே போன்று தொலைக்காட்சி விவாதங்களிலும் புள்ளி விவரங்களை எடுத்து கொடுப்பவர். ஒருபோதும் கட்சியை விட்டுக் கொடுக்க மாட்டார். யார் என்ன வாதங்களை பேசினாலும் தொலைக்காட்சிகள் அவை எல்லாம் முறியடித்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக ஆவேசமாக ஆக்கப்பூர்வமாக வாதாடக்கூடிய தலைவராக இருந்தவர் தான் என் அன்பு சகோதரர் சந்திரசேகர் அவர்கள். அவருடைய காலம் பிரிவு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் தான் நம்முடைய அகில இந்திய தலைமை எல்லாவற்றுக்கும் புதிய அணிகளை 3 வருடங்களுக்கு மேல் உள்ளவர்களை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாற்றி இருக்கிறோம். ஆனால் அவருக்கு இதைவிட பெரிய பதவியும் பொறுப்பும் கண்டிப்பாக காத்திருக்கிறது. அவர் பணியை காங்கிரஸ் பேரியக்கம் இன்றுதான் மறைக்காது. அவர்களும் உங்களோடு சேர்ந்து நம்முடைய கலை பிரிவு அணியை மேலெடுத்து செல்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நம்முடைய கலை இலக்கிய பேரவை சார்ந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைக்குழுக்கள் வீடு வீடாக சென்று தெருமுறை பிரச்சாரங்கள் மூலமாக நம்முடைய காங்கிரஸ் இந்த நாட்டிற்கு எப்படி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது, எவ்வளவு போராடியது, எதையும் எதிர்பார்க்காத நிலையில் நாம் எப்படி மக்களிடம் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். தகவலுக்கு அணியும் உரிமை சட்டம் அரிய திட்டம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எவ்வளவு வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு பயனிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தலைவர்கள் சொல்லியபடி வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கும் திறமை நம்மிடம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு கலைஞர்களுக்குள்ளும் ஒரு 10 கலைஞர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்ற உண்மை மாநில தலைவர் அவர்களுக்கு தெரியும். ஏனென்று கேட்டால் கலைஞர்களுடைய அத்துணை நிகழ்ச்சியும் அவர் அறிந்தவர், தெரிந்தவர். ஆகவே அவரின் தலைவரிலே இந்த கலைஞரின் மாநில தலைவராக எனக்கு பதவி கொடுத்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு கொடுத்திருக்கீங்க. இந்த நம்பிக்கையை 28 வேட்பாளர்கள்
234 தொகுதிகளில் மாற்றுக் கட்சி கூட்டணி வேட்பாளர்களையும் வெற்றியடைய செய்ய வேண்டியது தலைப்பிரிவு பொறுப்பாகும் என்பதை சொல்லி வாய்ப்பு நன்றி.